ஹாய் கைஸ், நான் தான் உங்க டெக்கி ஜோக். லாங் டேஸ்க்கு அப்புறமா வீடியோ போட போறேன். அதுவும் அந்த ஈவென்ட் சீரிஸோட தொடர்ச்சியா அந்த வீடியோ அப்லோட் பண்ண போறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன, பேக் எண்ட் ஆஃப் த ஈவெண்ட்ஸ். அதாவது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா அந்த ஈவெண்டோட பேக் எண்ட்ல என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுங்கிறத கிளியர் அண்ட் கிளவரா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்ல போறேன். ஒரு காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னா அங்க ரெண்டு விஷயம் கண்டிப்பா நடக்கும். ஒன்னு ப்ரமோட்டிங், இன்னொன்னு வேலிடேட்டிங். ப்ரமோட்டிங் மீன்ஸ் வர ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் யார் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்களோ அவங்க ஈவெண்ட்டுக்கு அவங்க வேர்ட் ஆஃப் மவுத்ல அவங்க காலேஜ் ப்ரமோட் ஆகும். வேலிடேட்டிங் மீன்ஸ் உங்க ஐடியாவை அவங்க கண்டக்ட் பண்ற ஈவெண்ட்ஸ் மூலியமா வேலிடேட் பண்ணிக்கிறது, லைக் ஹேக்கத்தான் ஆர் பேப்பர் பிரசன்டேஷன். ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் இல்லாம ஈவெண்ட்ஸுக்கு பின்னாடி இருக்க பேக்கெண்ட்ஸ் என்ன, இன்னும் கிளியரா சொல்ல போனோம்னா, ஒரு விஷயம் ஒருத்தவங்க உங்களுக்கு தராங்கன்னா அதுல அவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும், இன்னொன்னு உங்களுக்கு ஒரு லாபம் இருக்கும். ஆனா பேக் எண்ட் பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குது, உங்களோட ப்ராஃபிட்டை பிரேக் பண்ற மாதிரி தான் இதோட பேக் எண்ட் இருக்கு. நான் எதை மென்ஷன் பண்றேன்னா ஐடியா டெஸ்ட். ஸோ இந்த ஐடியா டெஸ்ட்ங்கிற ஒரு லைனுக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு சில பல விஷயங்களை இன்னும் கொஞ்சம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங், காலேஜ் வச்சுக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு காலேஜ்ல ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னா நம்மள மூணா பிரிப்பாங்க. அதாவது நம்ம போற பார்ட்டிசிபென்ட்ஸை மூணா பிரிப்பாங்க. எப்படின்னா டயர் 1 காலேஜ் ஸ்டூடெண்ட், டயர் 2 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டயர் 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். இது எந்த வட்டத்துக்குள்ள வரும்னு கேட்டீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆஃப் த ஈவெண்ட்ஸ்ங்கிற ஒரு வட்டத்துக்குள்ள வரும். விச் மீன்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஈவெண்ட் சொல்றேன். இப்போ நான் பேப்பர் பிரசன்டேஷனுக்கு போறேன்னா அங்க சேம் காலேஜஸ்ல 10 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேல இல்லைன்னா ஒரு 5 or 6 பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு மேல சேம் காலேஜ் பர்சன்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படி வராங்கன்னா நம்ம கண்ணை மூடிட்டு ஒரு விஷயத்த தெளிவா சொல்லிடலாம், நீங்க என்னதான் அங்க பெஸ்டா பர்ஃபார்ம் பண்ணாலும் சரி, அங்க அவங்களுக்கு தான் அங்க பிரைஸ். அங்க நீங்க என்னதான் அஃபோர்ட் பண்ணாலும் சரி, உங்க ஜட்ஜை பொறுத்து தான் இருக்கு, இல்ல உங்க கான்செப்டை பொறுத்து இருக்கு. நீங்க அவங்கள எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா பிரெயின் வாஷ் பண்றீங்களோ, இல்ல உங்க கான்செப்ட உங்களுக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கான கான்செப்ட் இருந்தாலுமே உங்க ஜட்ஜ் அண்ட் ஜூரியை பொறுத்து தான் அங்க உங்களுக்கு பிரைஸ் கிடைக்குமாங்கிறத, இல்ல உங்களை வேலிடேட் பண்ணுவாங்களாங்கிறத பொறுத்து. உங்க வேல்யூபிளான ஐடியாவை ஒரு 3 to 4 பேப்பர் பிரசன்டேஷனுக்கு அப்புறம் ப்ரெசென்ட் பண்றதை விட்டுருங்க. அதை பத்தி வேற எதுவும் வெளில நீங்க டிஸ்கஸ் பண்ண வேணாம். ஒன்ஸ் நீங்க அதை டிஸ்கஸ் பண்றீங்கன்னா உங்க கையில ஒரு ஆத்தரைஸ்டான பேட்டர்ன் இருக்கணும், இல்லைன்னா உங்கள்கிட்ட அட்லீஸ்ட் ஒரு காப்பிரைட்ஸ் ஆச்சு இருக்கணும். இல்லைன்னா அதை பத்தி நீங்க டிஸ்கஸ் பண்றதை விட்டுட்டு நீங்க உங்களோட வேல்யூபிளான ஐடியாவை இதுதான் என் ஃபியூச்சர் நாங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க டிசைன் பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு அந்த ஐடியாவை பேட்டர்ன் வாங்குறதுல பில்ட் பண்றதுல மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அதுக்காக நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்கு. ஐடிங்கிற ஒரு வெப்சைட் போனீங்கன்னா அதுல இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி எப்படி அப்ளை பண்றதுங்கிற ஒரு டீடைல்ஸ் இருக்கும். அது சேம் டைம்ல உங்களுக்கு இல்ல அந்த ஒரு வே இல்லைன்னா ஐடிஎன்டி அதை சூஸ் பண்ணீங்கன்னா அதுக்கு தகுந்த ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களோட ஐடியாஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்டார்ட் அப் டிஎன் ஹேக்கத்தான்ஸ்ல பிச் பண்ணுங்க. ஸோ அப்படி பிச் பண்றப்ப உங்களுக்கு ஒரு கைட்னஸோ இல்லை உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். தென் இன்னொன்று என்னன்னு கேட்டீங்கன்னா, ஈவெண்ட்ஸ் எல்லாம் எப்படி வின் பண்றதுங்கிற ஒரு மைண்ட் செட் நீங்க வந்திருக்கீங்க. ஈஸியா ஒரு விஷயத்த சொல்றேன், அவங்க எப்படி உங்களை காலேஜ் டயர் 1 டயர் 2 பிரிக்கிறாங்களோ நீங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் டயர் 1 டயர் 2 டயர் 3 காலேஜஸ் பிரிங்க. நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க, நான் இப்பதான் ஈவெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைம் கால் எடுத்து வைக்கிறேன்னா ஜஸ்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு டயர் 3 காலேஜஸ் சூஸ் பண்ணுங்க. சூஸ் பண்ணி அங்க ஒரு ஈவெண்ட் பேப்பர் பிரசன்டேஷன் ஒரு ஹேக்கத்தான், ஸோ அந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆக்சஸ் பண்ணி போய் வின் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த மாதிரி இடங்கள்ல நீங்க காம்படிஷன்ஸ் ஹெவியா எதிர்பார்க்க முடியாது. ஸோ உங்களால ஈஸியா வின் பண்ண முடியும். அட் தி சேம் டைம்ல 4 விஷயம் அங்க கத்துக்கவும் முடியும், உங்களால ஒரு மினி கான்டாக்ட் ஆச்சு டெவலப் பண்ண முடியும். ஸோ அப்படி நீங்க ஒரு 3 to 4 1 to 2 டயர் 3 காலேஜஸ் நீங்க டார்கெட் பண்ணி வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா நீங்க நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு ஜம்ப் ஆகி நீங்க டயர் 2 காலேஜை டார்கெட் பண்ணலாம். தென் அப்படியே நீங்க ஜம்ப் ஆகி டயர் 1 காலேஜை டார்கெட் பண்ணி உங்களால ஈவெண்ட்டை வின் பண்ணிக்க முடியும்ங்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி நீங்க ப்ளே பண்ணலாம். தென் இன்னொன்று ஹேக்கத்தான்ஸ், ப்ராஃபிட்டபிளான ஹேக்கத்தான்ஸ். அதாவது நீங்க எந்த மாதிரி இடங்கள்ல உங்களுக்கு ப்ராஃபிட்டபிளான ஹேக்கத்தான்ஸை ஆக்சஸ் பண்ணிக்கலாம்னா, கூகுள் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க, மைக்ரோசாஃப்ட் ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க, தென் அமேசான், பிளிப்கார்ட், நம்ம டே டு டே லைஃப்ல ஆப்ஸ் யூஸ் பண்ற அந்த ஆர்கனைசேஷன்ஸ்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆத்தரைஸ்ட் ஹேக்கத்தான்ஸ் கண்டக்ட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸ் நீங்க ஆக்சஸ் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட்டபிளான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லையா. ஸோ அந்த மாதிரி
ஹேக்கத்தான்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல நான் எந்தெந்த இடத்துல எந்தெந்த மாதிரி ஹேக்கத்தான் பிளிப்கார்ட் எந்த ஹேக்கத்தான் கண்டக்ட் பண்றாங்க, ஸோ அந்த அப்டேட்ஸ் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அந்த மாதிரி ஹேக்கத்தான்ஸை வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆக்சஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. இன்னொன்று வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹேக்கத்தான் இந்த பாயிண்ட்ல ஒரு விஷயத்த நான் ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் சொல்லி நினைக்கிறேன். ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான் பொறுத்த வரைக்கும் நான் ஒரு விஷயம் இருக்கு. இப்போ நான் ப்ராப்ளம் செக்மெண்ட் பத்தி இப்போ ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ ப்ராப்ளம்னு ஒன்று இருந்து அதுக்கான சொல்யூஷன் டெவலப் பண்றதுக்கு தான் ஹேக்கத்தான். ஸோ இந்த ஹேக்கத்தான்ல இருந்துமே ஐடியாஸ் வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ல இருந்து வெளியே வரும்ங்கிறது உண்மை, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு ஐடியா உங்ககிட்ட இருந்து அவங்க எடுக்கணும்னு நினைச்சிட்டாங்கன்னா ஈஸியா எடுத்துருவாங்கிறது உண்மை. ஸோ நான் என்ன சொல்றேன்னா, நீங்க ஸ்மார்ட் இந்தியா ஹேக்கத்தான்ல இருந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எடுத்து அதை பில்ட் பண்றீங்கன்னா அதுக்கான பொட்டன்ஷியல், அதுக்கான அந்த ப்ராப்ளத்துக்கான பொட்டன்ஷியல், உங்க ஐடியாக்கான பொட்டன்ஷியல் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை பில்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதை பில்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான பேட்டன்ட், அதை ஐடியா பில்ட் பண்ணுங்க, அதுக்கு அந்த ஐடியாக்கான பேட்டன்ட வாங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ நீங்க ஒரு பேட்டன்டபிளான ஒரு ஐடியா வச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு பெட்டர், நீங்க வெளில தைரியமா அதை ப்ரெசென்ட் பண்ணலாம். இன்னொன்னு வந்து இதான் சொல்லணும், ஆல்மோஸ்ட் நம்ம கன்க்ளூஷனுக்குள்ள வந்தாச்சு. ஸோ அகைன் நான் சொல்றேன், உங்க ஐடியாவுக்கு பொட்டன்ஷியல்னு ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு தெரியுதுன்னா தயவு செஞ்சு அதை பேட்டர்ன் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளவுதான்.